விவகாரத்தில் அதிமுக மீது குறை கூறி திசை திருப்ப முயலும் செயலில் திமுக செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆரம்பத்திலேயே சுரங்கத்தை தடுத்து நிறுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விமர்சனம். அதானி குழுமத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்படுவதை பாமக முழுமையாக ஆதரிப்பதாக அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. தமிழ்நாட்டில் மின்வாரிய ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு அரசு தயாரா எனவும் கேள்வி. பணி நிரந்தரம் செய்யக்கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை எழும்பூரில் போராட்டம். கோட்டையை நோக்கி பேரணி செல்ல முயன்றதால் கைது செய்த காவல்துறை. பகுதி நேர ஆசிரியர்கள் மீதான கைது நடவடிக்கைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். திமுக அரசின் அடக்குமுறைக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் காட்டம். மறைந்த கோயம்புத்தூர் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மோகனின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி. 13 வயது முதலே கழகத்திற்காக பாடுபட்டவர் என புகழாரம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் தற்கொலை முயற்சி. கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மருத்துவர் விஷம் அருந்தியதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை. மேட்டூர் அணையில் நீர்வரத்து வினாடிக்கு 5793 கன அடியிலிருந்து 6140 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 116.63 அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து காவிரி நதிக்கு வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றம். திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த மத்திய குழுவினர். வீடு மற்றும் விளைநிலங்களில் ஏற்பட்ட சேதங்கள், உயிரிழப்புகள் குறித்து அதிகாரிகள் கேட்டறிந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கார்த்திகை தீப திருவிழாவில் விமரிசையாக நடைபெற்ற தேரோட்டம். அரோகரா என முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்து சென்ற பக்தர்கள். பிலிப்பைன்ஸில் வெடித்து சிதறிய கென்லூன் எரிமலை. பாதுகாப்பு கருதி 81,000க்கும் மேற்பட்டோர் இடமாற்றம். ஷாருக் கானின் ஜவான் திரைப்படத்தின் வசூலை முறியடித்தது புஷ்பா 2 திரைப்படம். பாலிவுட்டில் வெளியான 5 நாட்களில் 331 கோடி ரூபாய் வசூல். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைக்காக வருடாந்திர உச்சவரம்பை உயர்த்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் இடையே காரசார விவாதம். முறையான எச்சரிக்கைக்கு பிறகே அணை திறக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். பழனி பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் பெண் ரகளை. போலீஸ் பூத்தை அடித்து நொறுக்கி கலைவரத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விழுப்புரம், திருச்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. காரைக்குடியில் வீட்டை உடைத்து 50 சவரன் தங்கம் மற்றும் வைர நகைகள் திருட்டது. 1 லட்சம் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றவரை தேடும் காவல்துறையினர். மோடி அதானி கேலிச்சத்திர படம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட்களுடன் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். லஞ்ச விவகாரம் குறித்து விவாதிக்க மறுப்பதாக நாடாளுமன்ற வளாகத்தில் முழக்கம். 11வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி முழக்கமிட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. திருப்பூர் அருகே இருசக்கர வாகனம் மீது டிராக்டர் மோதி அரசு பள்ளி ஆசிரியை மற்றும் மாணவி உயிரிழப்பு. மற்றொரு மாணவி காயமடைந்த நிலையில் தொடர் சிகிச்சை. கணுவாய் பகுதியிலிருந்து கல்வீரன்பாளையம் வரை மீண்டும் அரசு பேருந்து இயக்கம். 3 ஆண்டுகளுக்கு பின்பு தொடங்கப்பட்ட சேவையால் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பயணிகள் கொண்டாட்டம்.
ஐசிசி விதிமுறைகளை மீறியதாக இந்திய வீரர் முகமது சிராஜுக்கு போட்டியின் ஊதியத்திலிருந்து 20% அபராதம் விதிப்பு. ஆஸ்திரேலிய வீரருக்கு அபராதம் ஏதுமின்றி எச்சரிக்கை விடுத்தது ஐசிசி. அதானியை சந்திக்கவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். அதானி மீதான முறைகேடு பற்றி சட்டமன்றத்தில் பாஜகவும் பாமகவும் பேச தயாரா எனவும் கேள்வி. திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் நிச்சயம் ஏற்றப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு உறுதி. கொப்பரை, நெய் உள்ளிட்டவை கொண்டு செல்லும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த தீப திருவிழா என்பது மலையின் உச்சியின் மீது ஏற்றப்படுகின்ற கொப்பரை தீபம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று. சான்றோர்கள் காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த விழா தடைபடக்கூடாது என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம், சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த தீபம் இந்த ஆண்டும் எரியாத திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 வழங்கிய அரசு கடலூர், விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு மட்டும் வெறும் 2000 வழங்குவது ஏன் என கேள்வி. மக்களிடையே திமுக அரசு பாகுபாட்டை உருவாக்குவதாக பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி விமர்சனம். வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை, தமிழ்நாடு கடற்கரை பகுதியை நோக்கி நகர உள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததாக புகார். தாயின் வயிற்றிலேயே பிஞ்சு குழந்தை உயிரிழந்ததால் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டியில் எரிந்த நிலையில் சடலம் மீட்பு. மாயமானவர்களின் பட்டியலை வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை. இரவில் வீட்டில் மகள் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த துயரம். தெலுங்கானா மாவட்டம் ஹைதராபாத்தில் போராட்டத்தின் போது காவலரை கன்னத்தில் அறைந்த தூய்மை பணியாளர். போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் ஆத்திரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.